மகளிருக்கு மாதம் 4000 ரூபா, வருஷத்துக்கு 60,000 சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இரண்டாவது, வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து 1 லட்சம் பணமும் அதுவும் 10 கிராம் தங்கமும் அறிவிச்சிருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கு 35,000 பணமும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான சத்து மாத்திரைகள் அனைத்து ஜேசிஎம் கிட்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். நான்காவது, 6 எல்பிஜி சிலிண்டர்ஸ் இலவசமாக அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் விதவைகளுக்கு, கணவரால் விடப்பட்ட பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு, கல்யாணம் ஆகாம முதியோர்களுக்கு அவங்களுக்குலாம் வருஷம் 50,000 பணம்ங்கிறத அறிவிச்சிருக்கோம். 60,000 பணம் அவங்களுக்கு பண வசதி செய்யணுங்கிறத அறிவிச்சிருக்கோம். அது போக நம்ம கல்வித்தரம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இன்னைக்கு ஒரு டீச்சர் கிட்ட பேசிட்டு இருந்தா சொல்றாங்க, பசங்கெல்லாம் இன்னைக்கு வந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலாம் போதைப் பொருட்களை போட்டுட்டு இன்னைக்கு டீச்சர் எப்படா பெல் அடிச்சா வீட்டுக்கு போலான்னு சொல்லிங்கிற நிலைமை இன்னைக்கு அவல நிலை இன்னைக்கு இருக்கு புதுச்சேரியில, காரைக்காலில். ஸோ இந்த அவல நிலையை மாற்றி அரசாங்க பள்ளிக்கு பெற்றோருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாரமா இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ல போய் நல்ல தரமான கல்வின்னு சொல்லி அவங்க கை காசை வர சம்பளத்துல பாதி காசு வந்து அவங்க படிப்புக்கே போயிடுது. அப்படி ஒரு நிலைமை இல்லாம வருஷத்துக்கு 20,000 பெற்றோர்கள் அவங்க குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா நம்ம பெற்றோருக்கு 20,000 அனுப்பிச்சிருக்கோம் வருஷத்துக்கு. இது போக நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மாதிரி கேட்டாங்க, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போயிருவீங்க, இது எப்படி சாத்தியமானு.